நீ செய்த புண்ணியம் உன்னை 7 பிறவிகளில் தொடர்ந்து காப்பாற்றும் என்று சொல்லுவார்கள். இப்படி சமய நூல்களில் அடிக்கடி 7 பிறவிகள் 7 பிறவிகள் என்று வருகின்றது. நாம் வீட்டில் பேசிக்கொள்ளும் பொழுது கூட சகஜமாக 7 பிறவிகள் 7 பிறவிகள் என்பதை உபயோகப்படுத்துகின்றோம். அந்த அன்பருக்கு அதில் தான் சந்தேகம். ஒரு மனிதனுக்கு 7 பிறவிகள் தானா? ஒரு மனிதன் 7 பிறவிகள் தான் இந்த உலகத்தில் பிறப்பானா? 8வது முறை பிறக்க மாட்டானா? அல்லது 3 முறை 5 முறைகள் எல்லாம் பிறக்க மாட்டானா? 7 பிறவிகள் தான் பிறப்பான் என்றால் அதற்கு என்ன காரணம்? அது 7 என்பது என்ன கணக்கு என்று கேட்டார். நான் சொன்னேன், நல்ல சந்தேகம்தான். முதலில் நான் எப்பொழுது முதலில் பிறந்தோம் என்று யாருக்குமே தெரியாது. முதல் பிறவி இன்று பிறந்திருக்கின்றோம், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்கின்றது என்றால், நம்முடைய கைகளில் ஒரு நண்பர் கதை புத்தகம் ஒன்று கொடுத்தார். அந்த கதை புத்தகத்திலே முதலிலே சில பக்கங்கள் இல்லை, கடைசியிலே சில பக்கங்கள் இல்லை, நடுவிலே சில பக்கங்கள் அந்த கதை புத்தகத்தில் இருக்கின்றது. அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கை. நாம் எங்கிருந்து வந்தோம் என்று தெரியாது, எங்கே போகப் போகின்றோம் என்று தெரியாது. இடைப்பட்ட காலத்தில் வாழ்கின்றோமே, அது மட்டும்தான் நமக்கு தெரிகின்றது. அதுபோல் நம்முடைய முதல் பிறவி எப்பொழுது ஆரம்பித்தது என்று தெரியாது. எவ்வளவு நாட்கள் இந்த பிறவிகள் தொடரும் என்பதும் தெரியாது. இன்று பிறந்திருக்கின்றோம், இன்று வாழ்கின்றோம், அது மட்டும்தான் நமக்கு தெரிகின்றது.